ஒரு தடவை போட்டு யூஸ் பண்ணி பாருங்களேன் இந்த பேக்கை. கண்டிப்பா அவ்வளோ ஒரு ஆச்சரியப்படுவீங்க. உங்களோட ஸ்கின்னை இதை நம்பவே முடியாம ஆச்சரியப்படுவீங்க. எந்த பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தீங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொண்டதுங்க இந்த பேக்கு. வாரத்துல 2 நாள் போட்டு நீங்க ரெகுலரா இதை யூஸ் பண்ணிட்டே வரும்போது சொல்லவே வேண்டாம். கலர் ஆகிறது நீங்க உறுதிங்க. அதை யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு எஃபெக்டாக உள்ள இந்த பேக் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நீங்க ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா காலம் முழுக்க இதை விடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு எஃபெக்டா உள்ளது இந்த பேக்கு. செம்ம வைரல் பேக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது ட்ரை பண்ணுங்க. இப்ப இந்த பாருங்க. குத்தீங்களா? இந்த மாதிரி ஸ்பூனால நல்ல நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பொருளை வச்சு நம்மளுடைய ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு க்ளோயிங்காக ஆக்கலாம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் போகுது, பிக்மெண்டேஷன், டேன் ஆகிறது, இது எல்லாமே இதாக குறைஞ்சிருது, சுத்தமாக குறைஞ்சிருது. வாரத்தில் 2 நாள் மட்டும் இந்த பேக்கை நீங்கள் வந்து ரெகுலராக போட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா உங்க ஃபேஸ் அடுத்தவங்க பார்த்து கண்டிப்பா கேட்பாங்க. அது 100% ஷியோருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க வந்து எப்படி என்ன க்ரீம் போட்டீங்க, எதனால உங்க ஃபேஸ் வந்து இவ்வளோ பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கு, எப்படி இது ஃபேஸ்லயுமே எந்த விதமான ஒரு புள்ளிகள் எதுவுமே இல்லையே, எப்படி இது உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரியான சூப்பரான பேக்கு தான் நம்ம இது போட போறோம். இது வந்து இப்போ நிஜமாவே சொல்றேன், இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. கண்டிப்பா நீங்க வீக்லி 2 days இந்த பேக்கை போடுங்க. இந்த சின்ன விஷயத்த என்னமா இப்படி வளவலன்னு பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் இப்படி தெளிவா சொல்றது பல பேருக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவங்களுக்காக நான் சொல்றேன். இப்ப தோலோட உள்ள உளுந்து 3 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். நீங்க வெள்ளை உருட்டு கூட சேர்த்துக்கலாம். தோல் உளுந்து இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தோலோட சேர்க்கும் போது நிறைய நமக்கு சத்துக்கள் கிடைக்குது. உளுந்துல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, சொல்லவே வேணாம். ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. உள்ளுக்குள்ள இன்டேக்கா நம்ம உளுந்து எடுத்துக்கும் போதும் சரி, வெளியில வந்து ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே தடவும் போதும் அவ்வளோ ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்குது. இப்போ உளுந்துல நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கிளீனா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நிறைய அழுக்கு தூசி இருக்கும். நல்லா வாஷ் பண்ண பிறகு திரும்ப 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து 2 பாதாம் பருப்பு இதோட சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நீங்க வெள்ளை உருட்டு சேர்த்தா 10 நிமிஷம் ஊறினாலே போதுங்க. ஆனா இந்த தோல் உளுந்து ஊறுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஸோ குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த உளுந்து வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணுதுங்க, லைட்டா ஆக்குது. நல்ல ஷேடு 1-2 ஷேடு வந்து நம்ம கலரை வந்து லைட்டனிங் ஆக்குது. அதாவது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், டேன், கரும்புள்ளிகள், மங்கு, இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுதுங்க இந்த உளுந்து. நம்மளோட ஸ்கின்னை வந்து முக்கியமாக ரொம்ப டைட்டன் பண்ணி கொடுக்குது. அதாவது கொஞ்சம் ஒரு 40 வயசு ஆன பிறகு ஸ்கின் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் இல்லையா, அவங்களாம் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது, ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின் வந்து டைட்டன் ஆகி அந்த சுருக்கங்கிறது இல்லாமல் பார்த்துக்குதுங்க. உளுந்தில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த உளுந்தோட இன்னும் 2 முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அதுவுமே நம்மளோட ஸ்கின்னோட கலரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய பொருள் தான் கேரட்லேருந்து ஒரு 5 துண்டுகள் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதோட கடலை மாவு, இதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ ஒரு டைட்டன் பண்ணி கொடுக்கும், எவ்வளோ ஸ்கின்னை வந்து பளிச்சுன்னு ஆக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1 ஸ்பூன் கடலை மாவும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில், சுத்தமான மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சட்னி அரைச்ச ஜார்லாம் சேர்த்துடாதீங்க. இதெல்லாம் எதுவுமே போடாமலே உங்கள் முகம் சவந்துடும், ஓகேவா? அதனால சுத்தமான ஜாரில் இது மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சி, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஏன் நல்ல சூப்பரான ஒரு பேக் ஒன்று சொல்லுங்க, வெளியில் போயிட்டு வந்தோம்னா அடிக்கிற வெயிலுக்கு வெளியில் போயிட்டு வந்தால் ரொம்ப டேன் ஆகிடுது, நல்ல ஈஸியான ஒரு பேக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பொருளை வச்சு நான் செஞ்சுருக்கேன். இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டும் வர்றேங்க. செம்ம ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய இந்த பேக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப வைரலான, ரொம்ப ட்ரெண்டிங்கான பேக்குங்க. வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க, அலர்ஜி, ஃபேஸ்க்கு எது போட்டாலும் அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது எதுவுமே பண்ணாது, பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. லைட்டாக எடுத்து இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல இரிட்டேஷன் வேறு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் 1-2 ஷேடு
அதாவது இப்ப இருக்கிற கலரை விட இன்னும் எக்ஸ்ட்ராவா இன்னும் சூப்பரா நல்ல கலரா ஆவறதுங்கிறது கன்ஃபார்ம்ங்க. கண்டிப்பா இந்த பேக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இந்த பேக் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், எப்படி போடலாம் அப்படிங்கறத அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்ப இந்த பேக் ரெடி பண்ணியாச்சு. இந்த பாருங்க, இப்படிதான் இருக்கு. இது இன்னும் கூட நீங்க திக்கா வேணும்னா நல்லா திக்கா நீங்க கூட நீங்க பேஸ்டா அரைச்சுங்க. நல்லா மைய பேஸ்டா அரைச்சிருக்கணும். இப்ப இத நம்ம அப்ளை பண்ணி நான் காமிக்கிறேன். ஃபேஸ்ல கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்ப பேக் வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நல்லா உங்களுக்கு வந்து கழுத்து கருமைக்கு கூட இது வந்து தாராளமா நல்லா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணும்போது கழுத்து கருமையெல்லாம் இருக்காதுங்க. நல்லா ஃபுல்லா இந்த வந்து சுத்தி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த ஐப்ரோஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணிடாதீங்க. அதை சுத்தி உள்ள இடங்கள் எல்லா இடத்துலயுமே நல்லா காதுக்கு கூட நீங்க குளிக்க போகும்போது காதுக்கு கூட போட்டுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க பாடி ஃபுல்லுமே இது வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. பாடி ஃபுல்லுமே குளிக்க போகும்போது பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருந்தா 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் வச்சிருந்து நீங்க அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி உங்களுக்கு மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட், நல்லா கண்டிப்பா கன்ஃபார்ம் அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. கண்டிப்பா இது வந்து ரொம்பவே வைரல் ஆக போகுது. ஆல்ரெடி இது வைரல் ஆயிடுச்சு. என்ன நம்ம வந்து இப்பதான் செய்யறோம். ஸோ இது நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இந்த பேக் போட்டு கரெக்டா 5 மினிட்ஸ் ஆகுது. நான் இது வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வீடியோவுக்காக தான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்ப இந்த 5 நிமிஷத்துல நல்லா இறுக்கி பிடிக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இறுகுது. ஏன்னா உளுந்துங்கிறதுனால நல்லா இறுக்கி ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணும். அது அதனாலதான் வந்து நல்லா இறுக்கி பிடிக்குது. நீங்க 20 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப 5 நிமிஷத்துல உங்கள்கிட்ட நான் எப்படி இதை ரிமூவ் பண்ணி என்னோட ஃபேஸ் காமிக்கிறேன் பாருங்க. அதோட வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிருச்சுன்னா நல்லா காஞ்சிடும். காஞ்சிச்சுன்னா உங்களால இது வந்து எடுக்கிறது கொஞ்சம் கடினம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் வச்சு அங்கங்க லைட்டா அப்படி இப்படி தொட்டு டேப் பண்ணிக்கங்க. அந்த காஞ்ச பிறகு எனக்கு 5 நிமிஷத்துல இன்னும் முழுசா காயல, நான் வீடியோ கொண்டுதான் இது போட்டேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இப்படி இப்படி வச்சு நல்லா டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ணிட்டு கொல்லையில நின்றுதான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நல்லா காத்து பயங்கரமா காத்தடிக்குது. இப்ப இந்த பாருங்க, பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்பூனால நல்லா வழிச்சு நீங்க எடுத்துடலாம். ஏன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி மசாஜ் கொடுங்க. நெற்றி மேலையில எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஃபோர்ஹெட்ஸ்ல எல்லாம் வந்து நல்லா கருமையா இருக்கும். அதுக்கெல்லாம் நல்லா இப்படி சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் கொடுங்க. பார்த்தீங்களா? இப்ப நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? பாருங்க எவ்வளவு ஒரு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. ஃபேஸ் ஒரு 5 நிமிஷம் போட்டதுக்கே நல்ல பளிச்சுன்னு இருக்கு பாருங்க.
நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டா நல்லா ஃபீல் ஆகுது. நமக்கு பாக்குறதுக்கு நமக்கு வந்து அப்படியே டச் பண்றதுக்கும் சரி, பார்க்கவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது டெஃபினட்டா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். சமையல் வீடியோஸ் போட்டிருக்கேன், டிப்ஸ் போட்டிருக்கேன், கிச்சன் டிப்ஸ் போட்டிருக்கேன், கிளீனிங் டிப்ஸ் போட்டிருக்கேன், பியூட்டி டிப்ஸ் போட்டிருக்கேன், பியூட்டி ஹேக்ஸ் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே போய் பாருங்க. பார்த்துட்டு கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதோட நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணும்போது ஹைப்புங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஹைப்பு வரும்போது அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.